சிவானி அதை மலிப்பிட்டு போயிட்டாரு. எல்லோரும் நாங்க கிடையாது, எங்களுக்கும் சில சிறப்பம்சம் இருக்கு, எல்லா துறையிலும் மோசமானவர் இருக்கிறார்கள், எங்கள் துறையில் மோசமானவர் இருக்கிறார் என்று சொல்லி சினிமா துறையில் சாதனை செய்தவர்களை சுட்டிக்காட்டி அந்த சினிமா துறையை காப்பாற்றி வைத்த பெருமை பெப்சி தலைவருக்கு உண்டு. சரவணன உண்மையிலே நான் ஒரு மோசமான ஆளா தான் கருதுவேன். நான் எத்தனையோ 10 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திற்காக இரவு பகலாக உழைத்திருக்கின்றேன். 10 ஆண்டு காலத்தில் நான் சனி ஞாயிறு வீட்டில் இருந்த சரித்திரமே இல்லை. 10 ஆண்டுகள் இரவும் சரி பகலிலும் சரி பொதுச் செயலாளர், ஆசிரியர், இன்னும் சொல்ல போனா ஆசிரியர் தான் முழுமையாக கூட சுத்திட்டு இருப்பாரு. முரளி இவர்கள் எல்லாம் என்னுடன் இருந்திருக்கிறார்கள். மிக கொடுமைக்காரன் இந்த சரவணன், தவறாக நினைக்க வேண்டாம். தஞ்சாவூரில் அனைத்து நிர்வாக கூட்டம், தமிழக பாண்டிச்சேரி கூட்டம் முடிந்து என்னை படத்துக்கு போவோம் என்று சொல்லி ராமகிருஷ்ணனும் முத்துரவியன் கூட்டி போனாங்க. மாநில அமைப்பாளர் முத்துரவியன், இவன் 2 பேரும் தான் என்னைய இம்சை பண்ணாங்க. நான் எப்பயுமே டயத்துக்கு போறதே கிடையாது. ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த படத்துக்குள்ள நுழைந்தேன். அந்த 1 மணி நேரம் கழித்து அந்த படத்துக்குள் நுழையும் பொழுது மிக ஜாலியா ஒரு படம் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டே இருக்க படம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் பொதுவாகவே படம் பார்க்க நேரமும் கிடையாது, படம் பார்ப்பதும் கிடையாது. செந்திலன் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் செந்திலன் அப்பப்ப சினிமாவை பத்தி எனக்கு சொல்லிட்டு இருப்பாரு. வாங்க போவோம் சொல்லி என்னை அனத்தி கூட்டி போய் உட்கார வச்சுட்டாரு. படம் நல்லா இருக்குங்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இங்க எத்தனை டைரக்டர்லாம் வந்திருக்காரு, அதுல அவர் நடிச்சிருக்காரு செந்திலனே. நான் எத்தனை படத்தை தான் பார்த்தேன், செந்திலனை படம் மட்டும், செந்திலனை வரதை மட்டும் பார்ப்பேன். நான் போய் உட்கார்ந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு சில விஷயம் வந்தது. காதலிப்பவர்கள் HIV நோயால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாசுக்காக ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார். காதலிக்கும் போது செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணு சொல்லி சொல்லியிருப்பாரு. ரைட்டா சார்? அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, உடல் தானத்தை பற்றி சொல்லி இருப்பான் இந்த மாமனிதன். எனக்கு எத்தனை வயது என்று தெரியவில்லை. சினிமாக்காரர்கள் வயதை சொல்ல மாட்டார்கள், ஆனால் நடிகர் இல்ல, அவர் இயக்குனர் என்பதால் சொல்லுவார். வயது சொல்லாம உங்க வயது தான் தம்பி, உங்க வயது தான், சரவணன் வயது தான் கேக்குற. 32, 35 வயது. எத்தனை உடல் தானத்தை பார்த்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் எத்தனை பிரச்சனையை கேட்டிருப்பார் என்று தெரியவில்லை எனக்கு. ஆனால் உடல் தானம் செய்ய வேண்டும் என்பதை நாசுக்காக சொல்லி இந்த சமுதாயத்திற்கு புரிய வைத்து கடைசியாக ஒரு 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் படத்தில் ஒரு 1/2 மணி நேரம் உண்மையிலே சொல்கின்றேன், தேம்பி தேம்பி அழுக வைத்த பெருமை இந்த சரவணனுக்கு உண்டு. ஏனென்றால் நாள் ஒரு விபத்து, நாள் ஒரு பிரச்சனை, ரோட்டில் மனிதன் செத்துக்கொண்டே இருக்கின்றான். ஒரு பெரிய மோதலை காமித்து எத்தனை குடும்பம் அதில் பாதிக்கப்படுகிறது தனித்தனியாக சொல்லி இன்னும் என் மனதில் வருடிக் கொண்டிருக்கிற ஒரே விஷயம், அப்பா எப்ப வருவீங்கன்னு கேட்பான். செல்ல போன் வரும். பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்லிப்பாரு, என் பையன் மாசமா இருந்தப்ப நான் ஃபாரின் போயிட்டேன் சார், 5 வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன் சார், நான் எப்பயுமே போன வைக்கிறப்ப வந்துருவேன்பான்னு சொல்லிட்டு வைப்பேன், அதனால நம்ப மாட்டேன், இப்ப சொல்லுங்க சார் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்ல சொல்லுவார். கடைசியில் அந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போறப்ப அதே பீப் சவுண்ட் கொடுத்திருப்பார் அந்த செல்போன்ல. ஒரு நிமிடம் இன்றைக்கும் புல்லரிக்கின்றது இந்த சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது என்பதை. ரோட்ல போறப்ப செத்து போயிடும். எனக்கு மிகப்பெரிய பயமே ராமநாதபுரத்தில் வேற எதுவும் கிடையாது. நான் இவர்கிட்ட மாநாட்டு குழு தலைவரை ஒப்படைச்ச பிறகு வேற எதையுமே நினைக்கல. ஒன்னே ஒன்னு மட்டும் நினைத்தேன், என் சகோதரன் என் சகோதரி இந்த ரோட்டில் வரும்போது நல்லபடியாக வந்து திருப்பி போய் சேரும் வரைக்கும் எனக்கு உயிரை பிடித்துக் கொண்டிருப்பேன். அதை அப்படியே எடுத்துக்காட்டிய பெருமை இந்த சரவணனுக்கு உண்டு. இந்த சரவணன் அந்த ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் செத்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு புத்தி வரும். ஒரே ஒரு போர்டு வைப்பான், விபத்து பகுதி பாதுகாப்பாக செல்லவும். இதுதான் சார் அரசோட நடவடிக்கை. வெக்கமாக இருந்தது சார். ஒரு 50 பேர் செத்த பிறகு அரசாங்கம் கண்டுபிடிச்சு ஒரு விபத்து பகுதி, அதையும் உண்மையிலே அரசு கேனப்பையன்னு சொல்லாம சொல்லிவிட்டார். அரசு கேனப்பைய, அரசு நடவடிக்கை எடுக்கிறான்னு கேட்டுவிட்டார். நான் எந்த ஆட்சியும் குறை சொல்வனும் இல்ல, இருந்த அனைவரும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க அண்ணன் லியாகத்தன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
நான் வளர வேண்டும் என்று நினைத்தது, நம் இயக்கம் வளர வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு இடத்தில் கூட எனக்கு அது வேணும்பான்னு கேட்டு ஒரு மீட்டிங் வந்து பேசினவர் கிடையாது. இந்த சூர்யான் இருக்காரு, 2 பேர் எதிரும் புதிரும் கட்சியில் உள்ளவர்கள். ஒரு நாள் கூட ஒரு டிக்கெட்டை போடுங்க நான் வந்து பேசுறேன்னு சொல்ல மாட்டார். இந்த இருவரும் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக எங்கே கூப்பிட்டாலும் எந்த ஈகோவும் இல்லாமல் வந்து பேசக்கூடியவர்கள். எனக்கு லியாகத்தனும் சூர்யானனும் பிடிக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும் தெரியுமா, ராமநாதபுரம் ஜிஹெச்ல கொண்டு போய் லியாகத்தன் தள்ளி விட்டுட்டு வந்துடணும். ஒரு 10 நிமிஷத்துல செத்து போயிடுவாருங்க. நமக்கு பிடிக்காத கழுத்தெல்லாம் இருக்க வேணாம், 10 நிமிஷத்தில் செத்து போயிடுவோம். என்ன சுகாதாரம், என்ன தண்ணி வசதி, என்ன அடிப்படை வசதி இந்த அரசாங்கம் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றது கேட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மீனவ பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்பதை இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் விங் சார்பா மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் மிகப்பெரிய தீப்பந்தல் யாத்திரை நடத்தினார்கள். ஒரே தீர்வு, தமிழ்நாட்டு அரசியல்வாதியும் கேரள அரசியல்வாதியும் நம்மளை கிணப்பையில் ஆக்கிக்கிட்டு இருக்கான். டேம் நல்லா இருந்தா இருக்கட்டும், நல்லா இல்லையா உடைச்சிட்டு திருப்பி கட்டுவோம். இதுல என்ன இருக்கு? கேரளா காரணம் இருக்கணும், தமிழ்நாட்டு காரணம் இருக்கணும். இவன் பண்ற அலம்பலுக்கு இங்க இருக்கவனு சாகுறான், அங்க இருக்கவனு சாகுறான். நதிகளையும் அணைகளையும் தேசிய மயமாக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 10 ஆண்டுகளாக குக்குரலிட்ட இயக்கம் இந்த இயக்கம் தான். அப்துல் கலாம் வந்து சொன்னார் முந்தானத்து பிரஸ் நியூஸ், நேஷனலைசேஷன் ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். படித்தவர். இந்த இயக்கத்திற்கு பசுமை புரட்சி திட்டத்தை அவர் மேதகு ஜனாதிபதியாக இருந்தவர் தொடங்கி வைத்தவர். ராமநாதபுரம் மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர். இந்த மண்ணின் மைந்தன். அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மனித உரிமை கழகம் சொன்னதை அப்படியே சொன்னார். தேசிய மயமாக்க வேண்டும் என்பதை தான் சொன்னார். ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு தேசிய மயமாக்கப்படுவதில் ஆசையே இல்லை. எவன் செத்தா என்ன, எவன் செத்தாலும் கவலைப்படாத ஒரு கூத்தாடி பய பொழப்பு இங்க இருந்து கொண்டிருக்கின்றது. சுகாதாரத்தை கொடுங்கள், சுகாதாரத்துறை மனித உரிமை கழகத்திடம் கொடுங்கள், சர்வதேச அமைப்புடன் கொடுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார நிலையங்களையும் சுத்தமாக்கி காக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. எத்தனையோ பேர் செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு இத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய உழைப்பாளிகள் இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிறார்கள். நமக்கே இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்திற்கு ஒருத்தர் கூட இல்லையா? இந்த அரசாங்கம் ஒண்ணு கூட செய்யக்கூடாதா? இந்த அரசு நம்மளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையா? பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. துப்பாக்கி சூடு மனித உரிமை மீறல், அதில் மாற்றம் என்பதே கிடையாது. அந்த மனித உரிமை மீறலை முதலில் கண்டித்தது இந்த இயக்கம் தான். இன்னும் சொல்ல போனால் அந்த சுடப்பட்ட விஷயத்தில் 6 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று செய்தி. சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது 3 பேர் தான், அழித்துக் கொல்லப்பட்டது என்பதுதான் 3 பேர். அந்த துப்பாக்கி சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டது 3 பேர், அழித்துக் கொல்லப்பட்டது 3 பேர், காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டது. இந்த அநீதியை எதிர்த்து போரிட்ட முதல் இயக்கம் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை அமைப்பாளரான மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பான இயக்கம் தான்.